யோவான் 14:1 சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஆற்றுகிற, தேறுதல் செய்கிற, ஆறுதல் செய்கிற எ கம்ஃபர்டிங் வேர்ட். அந்த சீடர்கள் இருக்கிற மனநிலைமையை அறிந்து அவர்களுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் பல சில காரணங்களினால் கலங்கி போவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு யார் என்பதை நன்கு அறிந்திருந்த சீடர்கள், அப்படிப்பட்டவர்கள் கூட அவர் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர் இறைமகன் இயேசு என்பதை அறிந்து கொண்டார்கள். வரவேண்டிய மெஸ்ஸியா என்பதை அறிந்து கொண்டார்கள். யூதா கோத்திரத்து சிங்கம் என்பதை அறிந்து கொண்டார்கள். உலகத்தையே நீதியாய் நியாயத்திற்க போகிறவர் என்றும் ஆட்சி செய்ய போகிறவர் என்பதையும் அறிந்து விசுவாசித்திருந்தார்கள். ஆனாலும் ஏனோ ஒரு கலக்கம் அவர்கள் இருதயத்தை ஆட்கொண்டது. இதை நன்கு அறிந்த ஆண்டவர் இயேசு யோவான் 14 முதல் வசனத்தில், லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன் சீடர்களுடைய இருதயம் கலங்கி போச்சு? ஏன் அவர்கள் கலங்கி இருக்கிறத ஆண்டவர் அறிந்தார்? ஏனென்றால் யோவான் 13 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்து இப்படி சொன்னார், இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் இருக்கிற இடத்திற்கு உங்களால் வரக்கூடாது. நான் கொஞ்ச காலம் உங்களோடு இருப்பேன், பின்பு என் பிதாவினிடத்தில் நான் சென்று விடுவேன் என்று சொன்னதும், இந்த 3.5 ஆண்டு காலம் நம்மோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு திடீரென்று நான் இனிமேல் உங்களோடு கூட இங்கு நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாக அவர்கள் இருதயம் கலங்கியது. பேதுரு சொல்லுகிறான், நீர் எங்கே போனாலும் நான் பின்பற்றி வருவேன், நீர் எங்கே போனாலும் நான் உம்மை தேடி வருவேன். ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது உன்னால் வர முடியாது, பின்னொரு நாள் நீ என்னிடம் வருவாய் என்று சொன்னார். அதனால் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தை கலங்க பண்ணி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில பல காரியங்கள் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகிறதா? ஆர் யூ dismayed? If you are dismayed, the Lord's word for you is, don't be dismayed. Let not your heart be troubled. உங்களுக்கான வார்த்தை இந்த வேளையில், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஏதாவது ஒரு சம்பவத்தினால், நடைபெற்று கொண்டிருக்கிற அல்லது இனி என்ன ஆகுமோ என்கிற அச்சத்தினால், சந்தேகத்தினால், குழப்பத்தினாலும் இந்த சோர்வு, திகைப்பு உண்டாகக்கூடும். ஆதலால் தான் தன் அன்பு சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொன்னதை நாம் பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் இருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் சூழ்நிலைகளினால் உங்கள் இருதயம் கலங்கி இருக்குமே ஆனால், ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 1 ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ திகையாதே, நீ கலங்காதே என்று சொன்னார். திகையாதே, கலங்காதே என்று சொன்னார். யோசுவா திகைத்து கலங்கி நிற்கிறான். எதனால் யோசுவா திகைத்து கலங்கினான்? அங்கே சீடர்கள் திகைத்து கலங்கினதை பார்க்கிறோம். ஏன்? ஆண்டவர் சொன்னார், இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் என் வேலைகளை முடித்து நான் கடந்து போய்விடுவேன், உங்களோடு நான் தொடர்ந்து இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று சொன்னது நிமித்தமாக இருதயம் கலங்கினது. இங்கே இந்த யோசுவா பெரிய யுத்த வீரன், மோசேக்கு அடுத்தது மோசையோடு கூட இருந்தவன்.
இப்ப அவன் இதயம் கலங்கி இருக்கிறதை, திகைத்திருக்கிறதை கர்த்தர் கண்டு அவனோடு பேசுகிறார். யோசுவா, உன்னுடைய இருதயம் திகைக்க வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொன்னார். எதனால் கலங்கிற்று? மோசே என்கிற மாபெரும் தலைவன், மிகப்பெரிய தலைவன். மோசஸ் இஸ் a legend. அவன் ஒரு தலைவன், சாதனையாளர், மிகப்பெரிய மனித தலைவன். இத்தனை லட்சம் ஜனங்களையும் வழிநடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து கானானுக்கு வழிநடத்தி வருகின்ற தலைவன் இப்பொழுது ஒரு குறித்த காலம், ஏறத்தாழ 120 ஆண்டுகள். ஆனால் அவன் பலன் குறுகி போகவில்லை என்றும் அவன் கண்கள் இருளடையவில்லை என்றும் சொல்லுது. மேரிபாவின் தண்ணீரிலே ஆண்டவரை அவன் சோதித்தான். ஆண்டவர் அந்த கண்மலையோடு பேச சொன்னார். ஆனா மோசே கண்மலையை அடித்தான் என்று வேதம் சொல்கிறது. இது நிமித்தமாக கர்த்தர் அவனை கானானுக்குள் கொண்டு போகாமல் அவனை வனாந்தரத்தில் ஒரு மலையிலே அவன் மரிக்கும்படியாய் தேவன் செய்கிறார். அவனை கர்த்தரே அடக்கம் பண்ணுகிறார். இவ்வளவு பெரிய தலைவன் இத்தனை லட்சம் ஜனங்களை மிகுந்த அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் நடத்தி வந்த அந்த லெஜண்ட் இப்ப அவன் இல்லை, மரித்து போனான். அந்த துக்கம் தாங்க முடியாம இனி எப்படி இந்த ஜனங்களை, மோசே மிகப்பெரிய தலைவன், கடவுளோடு முகமாய் பேசுகிறோம். நான் அப்படி இல்லையே, மோசையை போல நான் இல்லையே. மோசையை போல பலனோ, மோசையை போல ஆண்டவர் முகமுகமாய் பேசுவதோ என்கிட்ட அந்த அனுபவம் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? இத்தனை லட்சம் மக்களை நான் எப்படி நடத்த போகிறேன்? How shall I lead them? நான் எப்படி நடத்துவேன் என்று குழம்பி கலங்கி தவித்தவனாயிருந்தான். ஆகவே ஒன்றும் புரியாமல் அவன் ஆண்டவர் சமூகத்தில் முகம் குப்புற கிடக்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னார், யோசுவா, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? எழுந்திரு, நீ திகையாதே, நீ கலங்காதே. Don't worry, don't be dismayed. ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த 9ஆம் வசனத்தினுடைய கடைசி வாக்கியம் சொல்லுங்க, நீ திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போலவே உன் கூட இருப்பேன். என் அன்புக்குரியவர்களே, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி இருக்கிறீர்களா? அல்லது ஏதாவது ஒரே ஒரு காரியம் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் அங்கே சீடர்களுக்கு நான் கொஞ்ச காலம் இருப்பேன் என்று சொன்னாரே, ஆமா, சரீரத்திலே நான் கொஞ்ச காலம் தான் உங்களோடு இருக்க போகிறேன். இந்த சரீரத்தை விட்டு நான் கடந்து போக வேண்டும். எங்கே இருந்து நான் வந்தேன், பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்தில் நான் வந்தேன், அங்கேயே திரும்பி போகிறேன். அங்கு உங்களுக்காக வாசஸ்தலங்களில் மேன்ஷன்ஸ் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் திரும்ப வந்து உங்களை கொண்டு போவேன் என்று சொன்னேன். அதனால் இத்தனை ஆண்டுகளும் ஆண்டவர் இயேசுவோடு சரீர பிரகாரமாக பழகினவர்களுக்கு அது சற்று கடினமாகவும் புரியாததாகவும் இருந்ததனால் இதயம் கலங்கி போனது. இங்கே மோசையோடு கூடவே இருந்தவன், மோசை இப்பொழுது இல்லை. இப்ப அந்த ஸ்தானத்துக்கு அவன் வந்திருக்கிறான். நான் எப்படி நடத்துவேன், இந்த ஜனங்களை நான் எப்படி கொண்டு போவேன் என்று கலங்கின வேளையில் தான் ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கும் தேவ பிள்ளையை, நீங்கள் எவைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வேலைகளை குறித்தா, வழக்குகளை குறித்தா, போராட்டங்களை குறித்தா, பிரச்சனைகளை குறித்தா, வியாதிகளை குறித்தா, திருமண தடைகளை குறித்தா, அல்லது குழந்தை இல்லாமல் தவிப்பதை குறித்தா, எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருடைய வார்த்தை, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவா 1:9. நம்புங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட யோசுவா திடன் கொண்டார். பி ஸ்ட்ராங். நீங்களும் திடன் கொள்ளுங்கள். கலங்காதே என்று சொன்னவர் நம்மை போல ஒரு மனிதன் அல்ல, மனிதனாய் வந்த தேவன், எல்லாரிலும் பெரியவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்டவர் தான் சொன்னார், நீர் கலங்காதே என்று.
நீங்க கலங்க வேண்டாம், தைரியத்தோடு இருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் அவர் கூட வருவார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நீ வாஞ்சிப்பதை தேவன் செய்வார். நீ எதிர்பார்ப்பதை தேவன் உனக்கு தருவார். அவரை நம்புங்கள். ஆகவே தான் யோவான் 14:1 சொல்கிறது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, கலங்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மை, எதிர்பார்த்திருக்கும் முடிவு, நீங்கள் விரும்பி காத்திருக்கிற காரியங்களை தேவன் கைகூடி வரச் செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தரின் கிருபை உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.